ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சாட்டன் ரிப்பன் மாலை செய்யலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெட்டல்ஸ் ஃபார்மில் சேர்ந்து மாலை செய்யறது. அதுக்கு வேண்டியதெல்லாம் வந்து சாட்டன் ரிப்பன், சீசர்ஸு, இது இந்த நூல், ஊசி வேணும், பெரிய ஊசி, கேண்டில், லைட்டர், அப்புறம் வந்து ஹேர் ப்ளக்கர் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்கேலு. அப்புறம் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி பெல்ஸ். அப்புறம் இதில் வந்து அப்புறம் சம் சாட்டன் மெலிஸ் சாட்டன் ரிப்பன்ஸ், ஹாட் க்ளூ, அப்புறம் இந்த மாதிரி வந்து இதுவும் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான். இதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த சாட்டன் ரிப்பனை வந்து 8 சென்டிமீட்டருக்கு வெட்டிக்க போகிறேன் நான். பாருங்க, 0லேருந்து 8 வரைக்கும். இப்போ ஒரு பெட்டலுக்கு வந்து ஒரு ஃப்ளாருக்கு வந்து 8 பெட்டல்ஸ் வரும், இன்னும் 7 பெட்டல்ஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 7 ஸ்ட்ரைப்ஸ் வெட்டிக்குவேன். அந்த மாதிரி ஸோ 7 ஸ்ட்ரைப்ஸ் வெட்டிக்கினா நான் வந்து எல்லோ, ஆரஞ்ச் அண்டு க்ரீன் வச்சுக்கிறேன். க்ரீன் சாட்டன் ரிப்பன். இதில் தான் அந்த பெட்டல்ஸு சேர்ந்து ஃப்ளாரு சேர்ந்து அதுக்கப்புறம் அதுக்கு மாலையாக செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷைனிங் பார்ட் எக்ஸ்ட்ரா வெளியே வரும். இப்படி மடித்து இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரும். அப்புறம் இப்படி, இதுக்கப்புறம் வந்து இப்படி இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த கார்னர் வந்து இந்த கேண்டில் அப்படி காட்டி பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த செகண்ட் ஒன் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே இது எப்பயுமே இந்த ஷைனிங் பார்ட் வந்து அவுட் சைடு இப்படி மடிச்சுட்டு இன்னொரு மடிப்போம், அவ்வளோதான். இதை வந்து இந்த ஹேர் ப்ளக்கரை வச்சு கட்டி சுடுவோம் சொல்லிட்டு தான் இந்த ஹேர் ப்ளக்கர் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி இந்த 7 பெட்டல்ஸையும் செய்யணும். 7 பெட்டல்ஸ். இதில் வந்து இப்போ வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஹாட் க்ளூ வச்சு ஹாட் சைடில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சோண்டு ஹாட் க்ளூ, அப்புறம் இந்த ஷைனிங் பேட், இந்த ஃப்ளாரோட ஷைனிங் பேட் இந்த பக்கம், அதே மாதிரி இந்த பக்கமும் இதே மாதிரி ஒரு ஒரு ரவுண்டு ஒரு ஃப்ளார் மாதிரி ஓட்டுப்போம். ஒரு அழகான ஃப்ளார் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் க்ரீன். நான் ஆரஞ்ச் இதில் வந்து 20, எல்லோவில் 20, ஆரஞ்சில் 20 அண்ட் க்ரீனில் வந்து 25 சேர்ந்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ளார்ஸ் தான் வந்து இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன் மாலை செய்கிறதுக்கு. நீட்டு ஊசி அப்புறம் நல்லா நீட்டு நூல் எடுத்துக்கினேன். இது வந்து கொஞ்சம் சின்ன மாலை தான், பெரிய மாலை கிடையாது. அதனால் வந்து ஸ்டார்டிங் வந்து க்ரீன் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து கொஞ்சம் இடம் விட்டுக்கிறேன் இந்த நூலில். ஏன்னா இது கீழே இன்னொரு பார்ட்டு, இது ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து ஜாயின் பண்ணணும் இது கூட. அதனால் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டுக்கிறேன். நான் முடிச்சு கூட போட்டுக்கலாம், ஏன்னா நூறாக இருக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு எல்லோ, ஒரு ஆரஞ்ச், ஒரு எல்லோ, ஒரு ஆரஞ்ச், அந்த மாதிரி 8 டைம்ஸ்
இன்சர்ட் இந்த மாதிரி ஃபில் பண்ணுவேன். இந்த பூக்கு நடுவில் வந்து அப்புறம் ஆரஞ்சு எல்லாமே அப்வர்ட்ஸ் தான் இருக்கும் இந்த ஃப்ளார்ஸ்லாம். இந்த சாட்டின் ரிப்பனை பற்றி சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இந்த சின்ன சாட்டின் ரிப்பனை வந்து இந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த சைஸ் தான் வச்சுக்க போகிறேன். இந்த சைஸ் 2 வெட்டி இதில் வந்து நடுவில் வந்து ஒரு லீஃப் மாதிரி இன்க்ளூட் பண்ண போகிறேன். இந்த கலர் ஒன்று இருக்குது, ரோஸ் ஒன்று இருக்குது, ரெட் ஒன்று இருக்குது. அது மாதிரி ஈச் 2 or 3 பெட்டல்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி வெட்டிட்டு ஓகே, நான் இப்படி 2 வெட்டிடுவேன். அதை இந்த கார்னர் வந்து இப்படி கொஞ்சம் கூர்ப்பா. அப்புறம் இதில் வந்து நடுவில் இப்படி ஆட் பண்ணிக்குப்பேன். நான் வந்து இந்த ஒயிட்டும் அதுக்கப்புறம் இந்த ரோஸு சாட்டன் ரிப்பன் இருக்குல்ல, மெட்டாலிக் ரிப்பன் இது, அது 2 அந்த மாதிரி நடுவில் சேர்க்கப்போகிறேன். இந்த மாதிரி இந்த பாருங்க இப்படி அப்புறம் அது மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நடுவில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடும். இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து அதேமாரி இங்கே க்ரீன் 3 ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க. பாருங்கள் 2 பக்கமும் இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இது இப்போ வந்து இது 2த்தையும் ஜாயின் பண்ணிடுவேன் கீழே. கொஞ்சம் ஹாட் க்ளூ இந்த இடத்துல போட்டு இது 2த்தையும் அட்டாச் பண்ணுவேன். ஏன்னா இந்த நூல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிறதால. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த சைடில் வந்து இந்த மேலே மாட்டுற சைடு வந்து இந்த பக்கம் இது வந்து இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான். இது கிறிஸ்மஸ் ட்ரீயில் யூஸ் பண்ணுற டெக்கரேஷன் தான் அது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஓரளவுக்கு இந்த இதில் அது ஃப்ரேமில் மாட்டுற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் பீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுக்கலாம். நூலில் கட்டி பீட்ஸ் போட்டுக்கணும். இதையும் வந்து இந்த பக்கம் இந்த ஸ்டாரையும் வந்து இதில் எப்படி வச்சு ஒட்டிடும். இந்த மாலையை வந்து இதோடு நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம். இது வந்து இந்த போர்ஷன் வந்து அந்த ஃப்ரேம் மேலே வரும். இந்த இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இது வந்து கீழே வரும். இந்த கீழே ஹேங்கிங்ஸ் போடுறது பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பெல்ஸ் இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் தான். இந்த பெல்ஸ் வந்து இந்த garland இருக்குல்ல, இந்த ஸ்டார் garland, அதில் வந்து கொஞ்சம் தூரம் இந்த போர்ஷன் பாதி இப்படி ஓட்டிட்டு இங்கே வந்து இது வரைக்கும் கட் பண்ணி, நீங்கள் பீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பீட்ஸ் மாலை இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது 3த்துக்கும் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கீழ் போர்ஷனில் வந்து அட்டாச் பண்ணிவிடும். இந்த பெல்லை வந்து இந்த ஸ்டார் மாலை கூட ஒட்டிட்டா கொஞ்சோண்டு கட் பண்ணி அந்த மாதிரி 3. இப்போ இந்த 3த்தை வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த பச்சை கலர் இருக்குல்ல, இது உள்ளே வச்சு அட்டாச் பண்ண. இது வேணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதோடு நிறுத்திக்கலாம். இந்த மாலை இது மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் மாலையாக. இது கொஞ்சம் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் பீட்ஸ் வச்சுருந்தா இன்னும் அழகாக இருக்கும். பீட்ஸு பெரிய பெரிய மணிலாம் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிங்க. அட்டாச் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இதை
இப்படி தான் இருக்கும். இது வந்து மேலே. Thanks for watching. Bye.